12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு உங்களுடைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபார் டு கெட் 55+ ஈஸியான டாபிக்ஸை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு வால்யூம் 2ல இருக்கிற எல்லா சாப்டர்ஸுமே ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் அதுலேயுமே மார்க்கு அதிகமாகவுமே ஸ்கோர் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செமிகண்டக்டர்ஸ் எலக்ட்ரானிக் டிவைசஸில் மட்டுமே 7 மார்க் இருக்குது. டர்ல் நேச்சர், ஆட்டம்ஸ், நியூக்ளியை, இது ரெண்டுமே இந்த 4 சாப்டர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சாப்டர். இதில் பெரிய டெரிவேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இது எல்லாத்தையுமே ஈஸியாக குயிக்காக ரிவைஸ் பண்ணிடலாம். லாஸ்ட் டைமில் ஈஸியாக ரிவைஸ் பண்ணி இந்த சாப்டரில் இருக்கிற எந்த 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் எது கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இதில் மட்டுமே உங்களுக்கு 19 மார்க்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆப்டிக்ஸ், ரே ஆப்டிக்ஸ் தான் கொஞ்சம் பெரிய சாப்டராக இருக்கும். அதையும் நீங்கள் ஒழுங்காக நல்லா ரிவைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக அதில் மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், மைக்ரோஸ்கோப்ஸ் எல்லாமே. அதேமாரி வேவ் ஆப்டிக்ஸ் கொஞ்சம் சின்ன சாப்டர் தான் ரே ஆப்டிக்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதுலேயுமே இது எல்லாத்தையுமே நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது பாருங்க, 37 மார்க்ஸ் வருது. ப்ளஸ் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வால்யூம் 1ல் இருக்குது. அதுவும் ரொம்ப ஒரு சிம்பிளான சாப்டர் தான், அதில் ஒன்றும் பெரிய டெரிவேஷன்லாம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வால்யூம் 1ல் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்க்கு மீதி இருக்கிற சாப்டர்ஸ் இந்த 7 சாப்டர். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 7 சாப்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் இருக்குது பாருங்கள், 33 மார்க் தான் இருக்குது. அடுத்து இருக்கிற 7 சாப்டரில் 37 மார்க் இருக்குது. அதனால் இந்த 7 சாப்டருமே உங்களுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஜூன் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே படிச்சுட்டு இருப்பீங்க. பட் எல்லாமே இதில் அதிக டெரிவேஷன்ஸ் இருக்கும், நிறையா ஃபார்முலாஸ் இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு 7 சாப்டரில். மீதி இருக்கிற 7 சாப்டரில் டெரிவேஷன்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப சின்ன சின்ன சாப்டர்ஸும் இருக்கும். எக்ஸப்ட் இந்த மேக்னெட்டிசம் அண்ட் மேட்ரு தான் கொஞ்சம் இதில் சின்னதாக இருக்கும். மீதி எல்லாமே உங்களுக்கு இதில் கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். பட் அடுத்து இருக்கிற 7 சாப்டர்ஸ் எல்லாமே ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். அதில் தான் மார்க்கும் அதிகமாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு அந்த மீதி அந்த லாஸ்ட் 7 சாப்டர்ஸ் 8th சாப்டர்லேருந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்லேருந்து இருக்கிற 7 சாப்டரை நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணிங்கன்னா, நல்லா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நியூமெரிக்கல்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த 37 மார்க்கும் ஈஸியாக அடிச்சிடலாம். அதில் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது, எக்ஸப்ட் அந்த ரே ஆப்டிக்ஸை தவிர மீதி எல்லாமே ஈஸியான சாப்டர். ஆட்டம்ஸ், நியூக்ளியஸ், செமிகண்டக்டர்ஸ் எல்லாமே. அதனால் இது எல்லாமே ஈஸியான சாப்டர்ஸ். ஈஸியாக 55 மார்க்குக்கு மேலே ஈஸியாக எப்படி 70க்கு ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை ஈஸியான சாப்டர் டர்ல் நேச்சர். இதில் ஒன்றும் உங்களுக்கு ரொம்ப பெரிய இதே கிடையாது. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டு, ஃபோட்டான், இதுதான் உங்களுக்கு ஐன்ஸ்டைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். இதெல்லாமே ரொம்ப கம்மியான ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்குது. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை பேஸ் பண்ணி தான் நிறையா கொஸ்டின். அதேமாதிரி ஆட்டம்ஸ் சாப்டர் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு போர்ஸ் மாடல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், லைன் ஸ்பெக்ட்ரா ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், இதில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. இந்த அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா இதெல்லாம் நீங்கள் 1 ஹவர்லேயே ரிவைஸ் பண்ணிடலாம். இந்த ஆட்டம் சாப்டர், நியூக்ளியர் சாப்டர் எல்லாமே. அதுமாதிரி நியூக்ளியர் சாப்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூக்ளியர் எனர்ஜி, நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி, நியூக்ளியர் ஃபோர்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான டாபிக். ரொம்ப ஒன்றும் பெரிய டெரிவேஷன்ஸ் கிடையாது, நிறையா ஃபார்முலாஸ் கிடையாது. பட் இதுலையுமே மார்க்ஸ் அதிகமாக இருக்குது. அதேமாரி செமிகண்டக்டர்ஸ் ஒரே ஒரு சாப்டரு, ரொம்ப சிம்பிளான சாப்டரு, கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கிற சாப்டர். அதுலேயே உங்களுக்கு 7 மார்க் இருக்குது. சிங்கிள் சாப்டரில் 7 மார்க்கு கொடுத்துருக்கிறது இந்த ஒரு சாப்டரில் தான் அவங்களே மார்க்கு ஈஸியாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க அந்த செகண்ட் வால்யூம்ஸை. ஆப்டிக்ஸில் அதேமாரி என்ன சொன்ன மாதிரி ரே ஆப்டிக்ஸ் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், லென்த்தியாக இருக்கும். பட் ஈஸியான சாப்டர் தான். வேவ் ஆப்டிக்ஸில் ரொம்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இருக்காது. வேவ் ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டைஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து அதை பேஸ் பண்ணி தான் அதிக கொஸ்டின்ஸே வந்துட்டு இருக்குது ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா. ரே ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மைக்ரோஸ்கோப் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்க. அதுலேருந்து தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நியூமெரிக்கல்ஸ் நிறைய கேட்குறாங்க. அதேமாரி டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த செகண்ட் வால்யூம் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் வால்யூமில் இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஃபர்ஸ்ட் வால்யூமில் இருக்க லாஸ்ட் சாப்டர்,
இதை பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு 37 மார்க்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். 37 ஸோ கேரண்டியாக மினிமம் 35 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் இந்த சாப்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா. அடுத்த ஒரு ஈஸியான சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதிகமாக இதில் டெரிவேஷன் இருக்காது, உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரிலாம் இதில் கேட்டிருக்க மாட்டாங்க. கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஓம்ஸ் லா, கிர்ச்சாஃப்ஸ் லா, வீட்ஸ்டோன் பிரிட்ஜு, ரெசிஸ்டர்ஸ், செல்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல், இதை பேஸ் பண்ணி தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய டெரிவேஷன்ஸ் கிடையாது. 2 மார்க்கு, 3 மார்க்கு, 1 மார்க்கு எதில் கேட்டாலும் இதிலலாம் நீங்கள் ஈஸியாக அந்த கரண்ட் எலக்ட்ரிக் சாப்டர் எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணிடலாம். அதேமாதிரி ஆல்டர்னேட்டிங் கரண்ட், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. இந்த எல்சிஆர் சர்க்கியூட், ரிசோனன்ஸு, இந்த டாப்பிக்லாம் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து இந்த டாபிக்ஸ்லாம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு பிஓக்யூஸை சால்வ் பண்ணாலே ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் மார்க்கு. கெப்பாசிட்டர்ஸ் இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 5 மார்க்காச்சும் மினிமம் வேணால் வரும். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 சாப்டர், அதுக்கப்புறம் 4 சாப்டரை கம்பைன் பண்ணி தான் மார்க் அப்படியே டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் இதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, அந்த கெப்பாசிட்டன்ஸும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மேக்னெட்டிசம் அண்ட் மேக்டர் ரொம்ப சின்ன டாபிக் தான். இன்னும் நீங்கள் அதை படித்தாலும் ஓகே. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு மேக்னெட்டிக் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிஸில் வர அந்த மூவிங் காயில் கேல்னோமீட்டர், பயோட் சார்வட் லா, ஸோ அந்த மாதிரி ஆம்பியர் சர்க்கியூட் லா, இதை பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இது எதாவது சால்வ் பண்ணாலும் போதும், நீங்கள் ஈஸியாக 55+ ஈஸியாக எடுத்துடலாம். உங்களுக்கு இதுக்கு மேலே டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் வர ஏசி ஜென்ரேட்டர், இண்டக்டன்ஸ் ஏதாச்சும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், மியூச்சுவல் இண்டக்டன்ஸு, செல்ஃப் இண்டக்டன்ஸு, நீங்கள் எதில் எடுத்தாலும் சரி கண்டிப்பாக அதெல்லாம் நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்லாம் அதுலேயும் இருக்குது. இந்த லென்ஸ்லாம் இதெல்லாம் நீங்கள் கடைசியாக இந்த சாப்டர்லாம் வச்சிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வால்யூம் 2 நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். அதில் இருக்கிற பிஓசி சால்வ் பண்ணிங்கனாலே போதும், எக்ஸாம் கான்ஃபிடென்ஸாக அட்டன் பண்ணாலே போதும், ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். வால்யூம் 1 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸு, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ஸ், அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர், அதுக்கப்புறம் தான் மேக்னெட்டிசம் இல்லை நீங்கள் மூவிங் சார்ஜஸில் ஏதாச்சும் நீங்கள் ஆல்ரெடி ஏன்னா ஜூன்லேருந்தே படிச்சுட்டு இருப்பீங்க இந்த சாப்டர்லாம். ஸோ அதில் ஏதாச்சும் கொஞ்சம் ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாவது படிச்சிருப்பீங்க. அதை மட்டுமாவது நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா கூட ஈஸியாக 60 கூட ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ப்ளஸ் ப்ராக்டிக்கலெல்லாம் ஒரு 30 மார்க் வந்து ஈஸியாக 90+ ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த சாப்டர்ஸ்லாம் நல்லா ரீட் பண்ணுங்கள். வால்யூம் 2 பார்க்குறதெல்லாம் சின்ன சின்ன சாப்டராக இருந்தாலும் அது பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது நினைக்காதீங்க. வால்யூம் 2லேயுமே உங்களுக்கு வந்து அதுக்கு தான் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. வால்யூம் 1ல் இருக்கிற 7 சாப்டரை விட மீதி இருக்கிற 7 சாப்டர் தான் உங்களுக்கு வந்து அதிக மார்க்கே இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு 7 சாப்டருக்கு வெறும் 33 மார்க் தான் வருது, அடுத்து இருக்கிற 7 சாப்டருக்கு 37 மார்க் வருது. அந்த 7 சாப்டருமே லாஸ்ட்டாக இருக்கிற 7 சாப்டர்லையுமே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்டிக்ஸ் தர இது எல்லாமே சிம்பிளான சாப்டர்ஸ் தான், நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதில் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணியும் கேட்க முடியாது, எல்லாமே 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் எது கேட்டாலும். ஆனால் வால்யூம் 2 நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. வால்யூம் 1ல் அட்லீஸ்ட் ஒரு 3 சாப்டராவது நல்லா தரவாக படிச்சுட்டு போனீங்கன்னா கூட ஈஸியாக 60 கிட்ட வந்துடலாம். ப்ராக்டிக்கலாக சேர்த்து 90 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். எக்ஸாமை டென்ஷன் இல்லாமல் கான்ஃபிடென்ஸாக அட்டன் பண்ணுங்கள்.